வெல்கம் டு கோரிஸோட சமையல். இன்றைக்கி வந்து ஒரு நெத்தலி மீன் அவியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ப்ரான் ஃப்ரையும் சேர்த்து தான் செய்ய போகிறோம். பார்க்கலாம் எப்படின்னு. இப்போ நான் வந்து இதை க்ளீன் பண்ண போகிறேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அழகாக க்ளீன் பண்ணிக்கணும். தலை வால் எப்படிதான் க்ளீன் பண்ணணும். அடுத்தது வந்து நம்ம ப்ரான் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இதோட தலையை எப்படி எடுத்துக்கிடுங்க. மேலே உள்ளதை இந்த மாதிரி எடுத்தாலே வந்துடும். அப்புறமா இதை எப்படி உருவி எடுத்துடும். அவ்வளோதான். இதில் கொஞ்சம் அழுக்கு இருக்கும். இந்த அழுக்கையும் க்ளீன் பண்ணிடணும். அப்படி அவ்வளோதான். இப்போ இந்த ரெண்டத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ரான் வந்து க்ளீன் பண்ணி தண்ணி இல்லாமல் வச்சுருக்கோம். இதில் வந்து இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா போடலாம். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு 2 பச்சை மிளகு, 1 துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு நல்லா தட்டிக்கோங்க. இதை போட்டுடலாம். மஞ்சள் பொடி 2 ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, அரிசி மாவு போடுறதுனால ஃப்ரை பண்ணும்போது என்ன செய்யணும், நல்ல கிறிஸ்பியாக அழகாக இருக்கும், முறுமுறுப்பாக. இதை நம்ம அப்படியே ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இதுக்கு வந்து அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். அதை நம்ம ஜாரில் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், காஷ்மீர் சில்லி பவுடர், இதோட 4 காஞ்ச மிளகாய். இதை இப்போ நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம். இதோட கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கும். நான் அரைச்சாச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு திருக்கு திரிக்கும். ஒரு மண் சட்டி வச்சுக்கலாம். இப்போ மீன் குழம்புக்கு மாங்காய் மேலே லேசான தோலை லைட்டாக சீவிக்கணும். சட்டி வந்து நல்ல சூடாயாச்சு. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றணும். சின்ன வெங்காயம், இந்த மாதிரி பச்சை மிளகு போடலாம். வெங்காயம் வதங்கினோன்னா இந்த மசாலையை நம்ம
போது நம்ம சேர்த்தோம். அதோட தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்குவோம். இந்த மாங்காய் வந்து நம்ம தட்டிடணும். மாங்காய் சேர்த்ததுனால கொஞ்சமாக புளி ஊற்றினா போதும். மறுபடியும் ஒரு கொதிச்சோன்னா அந்த நெத்தலியை மேலே டால் அழகாக போட்டுக்கணும். ரொம்ப மீன் குழம்புக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. இது அவியல் மீன் குழம்புனால லைட்டாக கெட்டியாக இருக்கணும். நல்ல குழம்பு ரெடி ஆயாச்சு. இப்போ அவியல் நெத்தலி அவியல் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து பாயசம் பண்ணணும். சீஞ்சட்டி வச்சிடலாம். நெத்தலி அவியல் தேங்காய் மிக்ஸ் பண்ணி தாளிச்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு ஒரு ஸ்பூன், நெத்தலி மீன் அவியல் ரெடி. ப்ரான் ஃப்ரை பண்ண. அடுத்தது ப்ரான் ஃப்ரை. அது ரெண்டு கறி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். ப்ரான் ரெடி ஆகிடுச்சு.